வெல்கம் டு வாவ் வீடியோஸ். ஓகே, எப்படியா ஒரு வழியா வந்துட்டு காத்தால ஏஞ்சி குளிச்சு முடிச்சு எல்லாமே பண்ணேன்னு வந்து சர்ச் வந்து ப்ரேயரும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தி காட்டுட்டு வேற வேலை கிடையாது. சோ வாங்க போகணும். ஓகே போகலாம். ஆஃபரிங் போகலாம். போக கூடாது, ஏன்னா வந்துட்டு ஆஃபரிங் பிளேஸ்ல கேமராலும் இல்ல. அப்படியா? அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினா சர்ச் உள்ள போக கூடாது, வந்துட்டு அங்கேயும் கேமராலும் இல்ல. எங்க எங்க மட்டும் கேமரா அலோ இருக்கும், அங்க மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும். ரைட் தானே? வாங்க போலாம். வாங்க அப்படி சைடுலயே போலாமே. ஷேட்ல வெயில் பயங்கர வெயில். சும்மா சொல்லல, வேளாங்கண்ணி வெயில் செம்மையாதான் இருக்கு. எப்பா தாங்க முடியல. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ செகண்ட் டே வந்துட்டு நாங்க வேளாங்கண்ணியை சுத்தி பார்க்க போறோம். வந்துட்டு மாஸ்ல எடுக்கிற பிளேஸ் ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ் நடுக்கும் இந்த ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் ரிச்சுவல்ஸ்ல இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் இங்க நடக்கு. அப்புறம் வந்து அந்த கப்பலோட மரம் அது அந்த சைடு இருக்குது. தூண் தானே, கம்பம். ஐயோ கேளு, ஏன் வந்துட்டு இன்ஸ்டா வச்சு சுத்துறீங்கன்னு கேட்டீங்களா? நீங்க ஐபோன் யூஸ் பண்ணல? ஓ, அது பெரிய ஸ்டோரிடா. கேளு. அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன கதை தான். வந்துட்டு எனக்கு ஒரு கிரஷ் இருந்துச்சு. அப்ப என்கிட்ட ஐபோன் இருந்துச்சு. ஓகேவா? எனக்கு ஒரு கிரஷ் இருந்துச்சு. ஊருக்கு போயிடுச்சு. நானும் வந்துட்டு அது கூட சாட் பண்ணி இருக்குவேன். ஐபோன்ல வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்ன தெரியுமா? ஆட்டோ கரெக்ஷன். நீ என்ன டைப் பண்ற, ஆட்டோ கரெக்ஷன் வந்துட்டு ஆயிட்டு போயிடும். சரி, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லீவ்ல, காலேஜ் லீவ்ல வந்துட்டு ஊருக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நான் பண்ணேன், மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு என்ன டேட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணனா, அது ஆட்டோ கரெக்ஷன்ல என்ன ரேட்டுக்கு வரேன்னு போயிடுச்சு. போயிடுச்சு, அது டிலீட் பண்ண முடியாது. மெசேஜ் நார்மல் மெசேஜ், அது கூட இல்ல. மேடம் கிரஷ் தானே. அப்போ வந்துட்டு மாத்துது. இது வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் தான். இப்ப ஆண்ட்ராய்ட்லயும் ஒரு ஆட்டோ கரெக்ட் விட்டுருக்காங்க. ஆமா, ஆஃப் பண்ணிக்கிறேன். சொல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருந்தா மாட்டிருக்க மாட்டேன்ல. அந்த இடத்துக்கு நான் இல்ல, என்ன ரேட்டுக்கு வர அப்படின்னு சொன்னா என்ன ரேட்? ஆமா, அங்க போயிட்டு வரலாம். வா, அங்க போனதே இல்ல. வா, நம்ம பூங்காவனத்துக்குள்ள போலாம். பூங்காவனத்தோட பையன் மோஸ்ட்லி அங்கேயும் கேமரா வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேளாங்கண்ணில வந்துட்டு சர்ச்சுல வந்துட்டு கேமரா அலோ பண்ணுது. ஆனா இது இடம் சூப்பரா இருக்கு பாருங்க. இல்ல, நம்ம கொஞ்சம் வெயில் இல்லாத டைம்ல வந்திருந்தோம்னா சூப்பரா இருந்தது. ஜாஸ்தி செடி இதே 3 மணிக்கு வந்து ஃபுல்லா இருந்தா நல்லா. மோஸ்ட்லி இங்க வந்துட்டு இந்த இல்ல, இது வேற பிளேஸ் இல்ல, இது வேற. நம்ம லாஸ்ட் டைம் அங்க தான ரூம் இருந்துச்சு. சர்ச் ஆஃப் அது ப்ரிப்பரேஷன் ஃபார் ரீகன். நீ வந்த மாதிரி இல்ல நானு. ரீகன் ஓகே, இங்க கேமரா எப்படியும் நம்மள அலோ பண்ண மாட்டாங்க. நாங்க வெளியத்துல இருந்தே பாத்துட்டு போயிடலாம். அப்படியே உள்ள போலாம். கேமராலும் இல்ல சாமி. அங்க பாருங்க, அங்க பாரு மேல கேமராலும் இல்ல. அதான் நான் இங்கதான் காட்டுறேன். மகன் செபல் கட்டு. வா வா, வெளிய வா, வெளிய வா, வெளிய வெளிய வா, வெளிய 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 வா, வெளிய வா. பரவாயில்ல. நம்ம சர்ச் எங்கெல்லாம் வந்துட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டு அலோ வேண்டாம், அலோ இல்ல அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நாங்க போறோம். சர்ச் பின்னாடி என்ன பண்ண போறோம்? இங்க ஒண்ணும் இல்ல. இது வந்துட்டு சுத்தி பார்க்கவா? அவன் பாரு மண்டகாயத்துன்னு சொல்லிட்டு மரத்து நல்ல போய் பார்த்துட்டான். வாங்கடா வீட்டுல வாங்க. பாத்ரூம்ல குளிச்சோம்ல, இப்ப சன்லைட்ல குளிக்கலாவா? சன் பாத், மூன் பாத், அப்புறம் கொஞ்ச நேரத்துல போய் நம்ம சாண்ட் பாத் எடுக்க போறோம். சாண்ட் பாத்தா? மணல்ல போயிட்டு. அது அது ஈவினிங் போலாம். எங்க? அங்க கெனர் கிட்ட. கெனர் கிட்ட ஈவினிங் போலாம். மாஸ்ல எடுக்கும்ல. ஆக்சுவலா இங்க சாட்டர்டேஸ்ல வந்துட்டு மாஸ்ல எடுக்குது பிளஸ் தேரோட. இந்த சாட்டர்டேஸ்ல வந்துட்டு தேர் எடுத்துட்டு வராங்க. யாராச்சும் வா போயிட்டு வேளாங்கண்ணி சூர்யாவை தேடலாம்.
ஆமா நான் ஆக்சுவலா வந்துட்டு வேளாங்கண்ணில இருந்து நான் சூர்யா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் vlogger வரும் சேனல் நான் மறந்தா போயிட்டேன். ஆக்சுவலா நான் வேளாங்கண்ணிக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனே வந்துட்டு சூர்யாவை மீட் பண்ணதுக்காக தான். வாங்க நாங்க போய் மீட் பண்ணலாம். கிடைப்பாரான்னு தெரியல, நேத்துல இருந்து தேடிட்டு இருக்கோம். கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படி கிடைக்கவே இல்லை அப்படின்னா நான் இதை வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஏஞ்சல்க்கு அதே டாஸ்க். ஓய் கேமரா தூக்கி நீ மாட்டிக்கோ. டேய் என்னால பண்ண முடியாது. ஓய் நல்ல முடியும். அதோ ரெடி பாரு. ஓய் வெறும் இந்த ஆரஞ்சு கேட் என்ன மூக்குனாங்க இத. உனக்கே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எனக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது இந்த ரேட் பண்ணுங்க. ஓகேவா? போ. ஒரே ஒரு வாட்டி பிரஸ் பண்றா. ஒரே வாட்டி அந்த ரெட் பட்டன். ஐயனுக்குறாங்கப்பா இல்ல. ஓய் திருப்பி குத்துரு. கழுத்தா இப்போ இவனோட டார்கெட்டு பாப்பா இவன் பிச்சை எடுக்கிறாரா இல்லையாண்டி. போடா காசு கலெக்ஷன் பண்ணிடுவா. போடா இப்போ இவங்க 2 பேரும் இல்லை. இப்போ இவன் தண்ணி குடிச்சிட்டு ரெடியா போ. ஃப்ரெஷ்ஷா ஆனவட்டம். பாத்து வேளாங்கண்ணியில் பிச்சை எடுத்து ஏஞ்சலால முடிஞ்சது உங்களால முடியாம போச்சுடா. இவன் வீடியோ தானே இல்லையா என்ன தள்ளு ஏன் நல்லா மனதுக்கு கொடுப்பாங்கடா. நான் இப்போ இங்க நான் வந்து ட்ரெயின் ஆயிட்டேன். நான் இங்க உட்கார போறேன். ஏன் பல நாள் ஆசை கோயில பணக்கார டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறமேட்டுக்கு ஆமாண்டா பாருங்க காம்படிஷன் தான். ஒரு ரெஃப்ரின்னு ஒருத்தர் இருக்கணும். ரெஃப்ரி எந்த கேமும் ஆடுறது கிடையாது, புரிஞ்சுக்கோ. ஏய் அப்படினா ஓனர் ஆஃப் தி சேனல் தான். நீ என்ன பேசுற? ஆனா வின் பண்ணடி நீ ஜெயிச்சிட்ட. சிங்கப்பெண்ணே நீ ஜெயிச்சிட்ட. பாட்டு போடுற பின்னாடி பேக்ரவுண்ட்ல சிங்கப்பெண்ணே நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பாடினால தான். அப்புறம் மறுபடியும் ஒரு ஆணினம் கூட போடல, ஒரு தாய் குழந்தை தான் போட்டுச்சு எனக்கு.